ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 இந்த தமிழ் புத்தாண்டோட சிறப்பு பலன் என்ன சார்? அதாவது ரிஷப லக்னம், கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. பொதுவாகவே மங்கள நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில் பரிவர்த்தனா யோகத்தோடு 90 சுப முகூர்த்தங்களோடு இந்த பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு தமிழ் வருடம் 60 வருஷங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒவ்வொரு வருஷங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த ஆதிபத்தியம் உலக மக்களுக்கு நன்மையான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது மென்மையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். எது எப்படி இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருட பராபவ வருட தமிழ் புத்தாண்டில் சூரிய பகவான், அதாவது ராஜாவாக குரு பகவான் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாரு. ராஜா அப்படிங்கிற அந்தஸ்து குரு பகவானுக்கு ஆதிபத்தியம் வந்துட்டு இருக்குது. மந்திரியாக மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாரு. அர்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் சந்திர பகவான் ஆதிக்கத்தை கையில் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி ரசாதிபதியாக சூரிய பகவான் ஆதிபத்தியம், அதே மாதிரி தானியாதிபதியாக புதன் பகவான் ஆதிபத்தியம், அதே மாதிரி பசு நாஜகர் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து கோபாலன் அப்படிங்கிற ஆதிபத்தியம் எடுத்திருக்குது. இந்த மாதிரியான ஆதிபத்தியங்களோடு ஆரம்பமாக உள்ள இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு, குறிப்பாக தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி ஆடி மாதம், இந்த தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய ஆடி மாதம் இருக்கு இல்லையா, சித்திரை வைகாசி ஆனி ஆடி அப்படிங்கிற 4ஆவது மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடி மாதத்தில் 5ஆம் தேதி அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றதுனால மழை அப்படிங்கிறது நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிறது சந்தோஷம். ஆடி 5ஆம் தேதிக்கு மேலே அதிகபட்ச மழை இருக்கும், நீர் வளம் நிலவளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து சூரிய பகவான் ரசாதிபதியாக இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் அதிரடியான மாற்றங்கள் இருக்கக்கூடியது, நினைத்து பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் நடந்தேறக்கூடியது. குறிப்பாக தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டினுடைய உதய நாளிகை விநாளிகை அமைப்பில் வந்து 3 கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறதுனால, அதாவது மீனம் ராசியில் ரிஷப லக்கணத்தில் உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு, அதே மாதிரி கும்ப ராசியில் உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து கும்ப ராசிக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய அந்த மீனம் ராசியில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால, பொதுவாகவே செவ்வாய் பகவான் சனி பகவான் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்துன்னு வைங்களே, அது மிகப்பெரிய தீது அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் நம்ம எந்த விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்குறோமோ நடக்கக்கூடிய நம்பக்கூடிய அந்த விஷயம் நடக்காமல் நேர் எதிர்மறையான விஷயங்கள் நடக்கக்கூடிய அல்லது ஏட்டிக்கு போட்டியாக நடக்கக்கூடிய அல்லது எதிர்மறையான விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கூட்டு கிரகங்கள் மீனம் ராசியில் இருக்கிறதுனால கூட்டு மந்திரி சபை அமையக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒப்புதலான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத விட சூரிய பகவானோடு சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக கூட்டணி ஆட்சி ஏற்படக்கூடிய கூட்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால கூட்டணி ஆட்சிக்கான வழிவகைகள் அதிகாரமாக அமையக்கூடிய ஆண்டாக, அதாவது அதிகபட்சமாக கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அமைப்பு இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கும்பம் ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் வந்து அடிக்கடி வீழ்ச்சியும் இருக்கும், அப்பப்பொழுது வளர்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். பொதுவாகவே இரும்பு சம்மந்தப்பட்டது சிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விலை ஏற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கணிக்க முடியாத ஒரு இடமாற்றம் தடமாற்றம், பண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து விலை ஏற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால, சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சம்பந்தமில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய, உலக அளவில் வந்து போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பீதியை கிளப்பக்கூடிய, மக்களுக்கு வந்து அதாவது ராகு பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அதுவும் இந்த புத்தாண்டு உதயமாகக்கூடிய கும்ப ராசியில் இருக்கிறதுனால புது விதமான வைரஸ் கிருமிகள் தோற்று வைக்கக்கூடிய, அதாவது புது விதமான நோய் நொடிகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை.
இருந்தாலும் செவ்வாய் பகவான் இந்த வருஷத்தில் வந்து மந்திரி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை எடுத்திருக்கிறதுனால எவ்வளவு பெரிய நோய் நொடிகள் வந்தாலும் அந்த நோய் நொடிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மட்டுப்படுத்தக்கூடிய வைத்தியங்கள் அதிகமாகும், மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது உண்மை. குறிப்பாக அதாவது ஆயுர்வேத மருத்துவ சம்பந்தப்பட்ட சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மெத்த மதிப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்து கிரகங்களுடைய கோச்சார நிலைகளை கணிச்சு பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் இந்திய நாடு அப்படிங்கிறது உலக வல்லரசு நாடுகள் நோக்கி பார்க்கக்கூடிய, உலக வல்லரசு நாடுகள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஓரளவு உயர்ந்து வரக்கூடிய ஒரு கசந்து பேசிய நாடுகள் எல்லாம் உயர்ந்து பேசக்கூடிய ஆண்டாக இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் உயரும் வளரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உணர்த்தும். சூப்பர் சார், இந்த தமிழ் புத்தாண்டு எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்குனீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. மேலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதை பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.